வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய வானிலை அறிக்கையை மூன்றாக பிரித்து வழங்குகிறேன். கொஞ்சம் விரிவாக கேட்டுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே நாம விரிவாகத்தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட பகுதியை சரியாக அறிந்து கொள்வதற்காக மூன்றாக பிரித்து வழங்குகிறேன் இன்றைக்கு. அதாவது வரக்கூடிய ஆவணி மாத மழை எப்படி இருக்கும், புரட்டாசி எப்படி இருக்கும், ஐப்பசியில் இருந்து மார்கழி வரைக்கும் எப்படி இருக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை காலத்தை 2 மாதம் ஆவணி புரட்டாசி இரண்டையும் பிரித்து தனித்தனியாகவும், வடகிழக்கு பருவமழை கால ஒட்டுமொத்தத்தையும் வழங்குகிறேன். நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மேட்டூர் அணை 90 அடியை தாண்டி இருக்கிற காரணத்தினாலே, 50 டிஎம்சியை தாண்டி இருக்கிற காரணத்தினாலே மேட்டூர் அணை திறக்கப்படுவதற்கு ஆலோசனை செய்து முடிவு அறிவிக்கப்படலாம் என்று அறிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் மேட்டூர் அணை வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்துவிட ஒப்புதல் அளித்து ஆணையம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இருக்கக்கூடிய மேட்டூரோட நீர் இருப்பு 50 டிஎம்சி என்பதனால தினசரி 1 டிஎம்சி 1.5 டிஎம்சி 1.25 டிஎம்சி திறந்தால் கூட சுமார் ஒரு 45 நாட்களுக்கு தண்ணீர் இருக்கும் என்பதனால 45 நாட்களுக்கு திறந்து விடுவதற்கான ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதை அறிகிறேன். இந்த நிலையில மழை பொழிவு எப்படி கை கொடுக்கும் என்பதை பார்க்க போகிறோம். இப்போ முதல் இந்த ஆவணி மாத மழை எங்கே இருக்கும்? புரட்டாசி மழை கண்டிப்பாக அது புரட்டி எடுக்கும்னு தான் சொல்லலாம். அதை நம்ம நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழையின் இறுதி வடகிழக்கு பருவமழை போல இருக்கும். அது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது குறிப்பா தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களுக்குமே சொல்லிட்டு இருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலை, பாலக்காட்டு கணவாய் பகுதியும் சொல்லிட்டு இருக்கோம். அது தொடர்பாக அறிக்கையும் இதுல பின்னாடி வருது. அதை விட அதிக மழை வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 ஐப்பசி 1ஆம் தேதி தொடங்கும் என்று ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். ஆனால் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் வடகிழக்கு பருவமழை போல அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை அருகே அமையும், தமிழ்நாடு அருகே அமையும், குமரி கடலில் அமையும், கேரள கடலோரம் அதாவது தெற்கு கேரள கடலோரம் அமையும், குமரி கடலில் அமையும் என்றும், மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்று சுழற்சி அமையும் என்றும், இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை ஒரு வடகிழக்கு பருவமழை நிகழ்வு போல அமையும் என்றும், அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை மிக வலுத்திருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறோம். ஆக நாம கடத்த வேண்டிய பரவலான மழைப்பொழிவு, அதிக மழைப்பொழிவை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், அதாவது தென்னைக்கெல்லாம் உரமிட காத்திருப்பவர்கள், பாக்கு போன்ற நீண்டகால பயிர்களுக்கு உரமிட காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு வழங்கும் என்றுதான் சொல்லிட்டே இருக்கோம். கேள்விகள் நிறைய வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. அது நேற்றைக்கு ஓய்வு நேரம் என்பதனால் அனைத்தையும் எடுத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ரைட். இப்போ மாலை அறிக்கையில மேலும் ஒரு கூடுதல் தகவலோட ஏன் தென்மேற்கு பருவமழை இப்படி இருக்கிறது, வரக்கூடிய நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதையும் அறிவியல் பூர்வமாக சமர்ப்பிக்க இருக்கிறேன். இணைந்திருக்கவும். ரைட். இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை, நேற்றைக்கு எப்படி மழை பெய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல நடுமண்டலம், அது எங்க இருக்குன்னா நத்தத்துக்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய நடுமண்டலம் 40 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அப்ப நத்தத்துக்கும் மழை பொழிந்திருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் சமுத்திரப்பட்டி, அது நத்தத்திற்கு கிழக்கு புறம் இருக்கிறது, அது 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் சுற்றுவட்டார பகுதி, தேனி மாவட்டத்திலிருந்து மழை எதிர்பார்த்தோம். தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் மழை பொழிந்திருக்கு, வால்பாறையில் பொழிந்திருக்கு. சின்ன கல்லாறுல 80 மில்லிமீட்டர், வால்பாறை விஓ ஆபீஸ் 50 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஆக பரம்பிக்குளத்திற்கு சோலையாருக்கு மழைப்பொழிவு கிடைச்சிருக்கு நீர்வரத்து நேற்றைக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்படி 4 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்குது, நடுமண்டலம் நத்தத்தை ஒட்டிய பகுதி. சிவகங்கை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் 32 மில்லிமீட்டரும், முடிக்கரை 22 மில்லிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் அதே போல மராணி 20 மில்லிமீட்டரும் பொழிந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய உப்பூர் வரைக்கும் மழை வந்தது. உப்பூருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சனவேலி என்ற பகுதியில் 35 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, 3.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. உப்பூருக்கு வட மேற்கு, தொண்டிக்கு தென் மேற்கு, உப்பூருக்கும் தொண்டிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு மேற்கே உள்ளே. ஆக இது தகவல் கிடைத்திருக்கிறது. இது இன்னும் பரவலான மழைப்பொழிவு சிவகங்கை மாவட்டத்திலையும், ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதியிலையும், மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலையும், சிவகங்கை மாவட்டம் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்திருக்கு நேற்றைக்கே சொல்லி இருந்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நேற்றைக்கு மழை, அதே போல கேரளாவிலும் மழை. சரி, இன்றைக்கு எப்படி இருக்கும், வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னு பார்ப்போம்.
ஆவணி மாதம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிக மழைப்பொழிவு புரியக்கூடிய இடம் அதிகபட்சமா வழக்கம் போல இந்த வடகடலோரம் வடபுல் பகுதியும், படிப்படியாக டெல்டாவின் பகுதிகளும், அதற்கு மேற்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி. இன்னும் சரியா சொல்ல போனா கவலைப்படாதீங்க, தயவுசெய்து அடுத்த அறிக்கை அது அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கணும். நீண்ட காலமா சொல்லிட்டே இருக்கோம். அது தொடர்பான விரிவான அறிக்கையும் கொடுக்க போகிறேன். ஆக வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் தான் கொஞ்சம் மழை இருக்கும். அதற்கப்புறம் 3ஆம் தேதியிலிருந்து தான் மழை, அதாவது செப்டம்பர் 3 தான் மழை. அப்போ வளிமண்டல சுழற்சி அமைய போகிறது வடகடலோரத்தை ஒட்டி. இந்த வளிமண்டல சுழற்சி என்பது அப்படியே செப்டம்பர் முதல் வாரத்தை விட 2வது வாரம் வளிமண்டல சுழற்சி கூடும், 2வது வாரத்தை விட 3வது வாரம் வளிமண்டல சுழற்சி கூடும், 4வது வாரம் 18ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேலாம் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து கொண்டே இருக்கும். அக்டோபர் மாதம் 1 எல்லாம் அடுத்தடுத்து வளிமண்டல சுழற்சிகள், தாழ்வு அமைவுகள், ஆந்திர பிரதேசத்தை, தெற்காந்திர பிரதேசம் மற்றும் வட தமிழ்நாட்டை ஒட்டிய தாழ்வு அமைவுகள் அமைவதற்கு சாதகம்லாம் நீண்ட கால அறிக்கையில் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆகவே தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். மழை பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் இந்த காற்றும் மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதி, ஆனா வெயில் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் குத்துக்கதிர் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரி முனையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். அதாவது தற்பொழுது 25ஆம் தேதி டெல்டாவிலும், 26 புதுக்கோட்டை, 27 சிவகங்கை, 28 அப்படியே சிவகங்கையோட தெற்கு ராமநாதபுரம் பகுதி, 29, 30 எல்லாம் அது விருதுநகர் மாவட்டத்திற்கும், 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திற்கும், 1ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கும், 2ஆம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தெற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், 2ஆம் தேதிக்கு பிறகு அது குமரி கடல்ல பயணித்து செப்டம்பர் 21, 22 நிலநடுக்கோட்டில் போய்விடும். அந்த நிலநடுக்கோட்டில் விழக்கூடிய நாட்கள் வரைக்கும் கடல் வெப்பம் உயரும். தற்பொழுது கடல் வெப்பம் தணிந்திருக்கிறதே என்ற மனக்கவலை உங்களுக்கு வேண்டாம். கடல் வெப்பம் தணிந்திருக்கிறதே என்று கடந்த ஆண்டும் கடல் வெப்பம் தணிந்திருந்தது. பல்வேறு தகவல்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இதே நேரத்தில் கடந்த ஆண்டும் தணிந்திருந்தது. இறுதி கட்டத்தில் பருவமழை சிறப்பாக அமைந்தது, மிக சிறப்பாக அமைஞ்சிச்சு. தென்மேற்கு பருவமழையோட இறுதி கட்டம் தான் உள் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பிடிப்பை கொடுத்து, குறிப்பா வட உள் மாவட்ட பகுதியெல்லாம் வடகிழக்கு பருவமழை விட தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் நன்றாக இருந்தது என்று நீங்களே சொல்லி இருந்தீர்கள். ஆகவே தயவு செய்து புரிந்துங்க, இனிமேல் தான் அந்த வடகிழக்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கடல் வெப்பம், அதாவது ஐஓடி வெப்பம், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம், அதாவது சுமத்ரா தீவில் இருந்து சோமாலியா வரைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பம் உயரும். அதே போல அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் வெப்பமும் உயரும். குறிப்பாக கேரளா தமிழ்நாட்டு கடலோர வெப்பமும் உயரும். அதே போல நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய பாசிட்டிவ் ஐஓடி எனப்படக்கூடிய, அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சோமாலியா ஆப்பிரிக்கா ஒட்டிய பகுதி, அதாவது இந்திய பெருங்கடலோட மேற்கு பகுதி, அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதி வெப்பம் கண்டிப்பாக உயரும். அது படிப்படியாக உயரும், ஏற்கனவே உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, குழப்பிக் கொள்ள வேண்டாம். இதனால வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்பும், காற்றோட போக்கும், காற்றை ஈர்க்கும் அமைப்பும், நிகழ்வுகள் சிறு சிறு நிகழ்வுகளாக உருவாகி நிலப்பகுதி வழியாக ஊடுருவி போய்க்கூடிய மழைப்பொழிவும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு, வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய இந்த 2 நாட்களுக்கு மட்டும் காற்று மறைக்கும் பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா காற்று மறைக்கும் பகுதி உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு சேலத்தில் கொடுத்துச்சு, சேலத்திலே இருந்து அப்படியே வாழப்பாடி அது கிழக்கு வந்துச்சு. அதே போலதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த 4 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கொடுத்த இடம் நடுமண்டலம் பகுதியிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா தொண்டி உப்பூர் வரைக்கும் கொடுத்ததை நான் இப்பொழுது அறிவித்தேன், நேற்றைக்கும் அறிவித்திருந்தோம். டெல்டாவிலையும் தூரலா இருந்துச்சு, மில்லிமீட்டர் அளவில் இருந்துச்சு. அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம் அதையும் அறிவித்திருந்தோம். தொடர்ச்சியான ஒரு மழைப்பொழிவு, மழைக்காலம் போல திடீர்னு ஒரு வளிமண்டல சுழற்சி அமைந்து கடுமையான ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருந்ததையும் நாம் அறிவித்தோம். அது அப்படியே மாலையில் காணாமல் போயினதையும் அறிவித்தோம். இப்பொழுதைக்கு இந்த நிலை இன்றைக்கும் நாளைக்கும் தொடரும், இன்றைக்கும் நாளைக்கும் தொடரும். அதாவது 27, 28 தேதி 2 நாளும் தொடரும். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தொய்வாக இருக்கும், கொஞ்சம் வெப்பம் உயர்வாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லியாச்சு, சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்து கொண்டிருக்கு. தென்மேற்கு பருவமழை இருந்தால் வெப்பம் உயர்வு தெரியாது. தென்மேற்கு பருவமழை நின்று போகிற, அதாவது சில நாட்கள் ஒரு தொய்வில் இருக்கிற காரணத்தினாலே மழைப்பொழிவு வெப்பம் கொஞ்சம் உயர்வாக தெரியும். இது செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை தொடரும். செப்டம்பர் 2 இருந்து 3ஆம் தேதியிலிருந்து சொல்லலாம், 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை பொழிவு வலுப்பெறும். மாலை இரவு இடிமழை பொழிவு வடகடலோரம் தினசரி டெல்டாவுக்கு, வடக்கு டெல்டா தெற்கு டெல்டாவுக்கு உண்டு,
அதாவது ராமநாதபுரம் முதல் சென்னை வரைக்கும் இருக்கும். ஆனால் ராமநாதபுரத்தை விட சிவகங்கை புதுக்கோட்டை கொஞ்சம் கூடுதலாகவும், சிவகங்கை புதுக்கோட்டை விட வடக்கு டெல்டா மேற்கு டெல்டா கூடுதலாகவும், ஆனால் கடலோர டெல்டா கொஞ்சம் போராடி தான் வரும். ஏன்னா இந்த கோடியக்கரை முனைக்கு அது புரட்டாசி தான் நல்ல மழை இருக்கும். இது உங்களுக்கு ஏற்கனவே அறிஞ்சிருக்கீங்க. அதாவது சம்பா சாகுபடிக்கு விதைப்பதற்கு போராடுவீங்க. ஒரு மழை கிடைக்காதான்னு தெளித்து விட்டு ஒரு மழை பெய்யும், அது கூடுதலா பெஞ்சிரும், சில சமயம் குறைவா பெஞ்சிரும், போராடுவீங்க. இதை உங்க மனதுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். புரியுதுங்களா? எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பருவமழை அதற்குள்ள தொடங்குவதற்குள்ள உங்களுடைய பயிரை வளர்ப்பதற்கு போராடி இருப்பீங்க, போராடி கொண்டுதான் இருப்பீங்க. எப்பொழுது போலதான் இந்த வானிலையும் இன்றைக்கும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக உள் டெல்டா வடக்கு டெல்டாவில் நல்ல மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கும். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், இன்னும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கரூரோட பகுதி வடக்கு பகுதிக்கும், அதே போல ஈரோடு வடக்கு பகுதிக்கும், அப்படியே திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டாவின் மேற்கு பகுதி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, நத்தம் உள்ளிட்ட பகுதிகள், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்ட நத்தம் உள்ளிட்ட பகுதிகள், அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டாவின் பகுதிகள் பெரும்பாலும் மேற்கு டெல்டா, வடக்கு டெல்டா, அப்படியே பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறைக்கு நல்ல மழை அடிக்கடி கிடைக்கும். வரக்கூடிய செப்டம்பர் 3 மயிலாடுதுறைக்கு அடிக்கடி கிடைக்கும். அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவைன்னு சொல்றது தான். அடுத்தபடியா அதை விட கூடுதல் மழை பொழிவு இருக்கும் கடலூருக்கு. கடலூரை விட சேலத்தை விட, தருமபுரி, கிருஷ்ணகிரியை விட, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர்ல நல்ல மழை காத்திருக்கு. செப்டம்பர் 3 அந்த ஆவணி மாதம் இறுதி வரைக்குமே. அதாவது அடிக்கடி மழை இருந்துட்டே இருக்கும், தினசரி மழை இருந்துட்டே இருக்கும். அது கிருஷ்ணகிரி, தர்மபுரி வரைக்குமே எட்டும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய அந்த 3ஆம் தேதிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழைப்பொழிவை விட 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது நம்ம நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் எம்ஜே வரப்போகிறது. இதன் காரணமாக கொஞ்சம் மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும் கிடைக்கும், கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கிடைக்கும் 8ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் 8ஆம் தேதிக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்திலையும், தெலுங்கானாவிலையும், கர்நாடகாவிலையும் இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் இருக்கும். ஆனால் அடிக்கடி தினசரி மழைனா அது வடகடலோரம், வட உள் பகுதியாக அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே ஆவணி மாத மழைப்பொழிவு, அதிக மழைப்பொழிவு வடகடலோரம், வட உள் பகுதிகள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை வடக்கு, திண்டுக்கல் மாவட்டம் வரைக்கும், திருச்சி வரைக்கும். இந்த காற்று பகுதி, கடவாய் பகுதிகளுக்கு 8ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு கொடுக்கும். பரவலான மழை, கனமழை, உங்களுக்கு எல்லாம் உரமிடக்கூடிய மழை அடுத்து வரக்கூடிய அறிக்கையை எப்பொழுது என்று சொல்ல போகிறேன். அடுத்து வரக்கூடிய அறிக்கையை விரிவாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.